ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah to the Lord. Sing hallelujah, sing hallelujah, sing hallelujah to the Lord. துதி அல்லேலூயா பாடுவோம் இயேசுவே. துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா பாடுவோம். துதி அல்லேலூயா, துதி அல்லேலூயா, துதி இயேசுவே. நீரே வேண்டும், நீரே வேண்டும், எந்த நாளும் நீர் வேண்டும். நீரே வேண்டும், நீரே வேண்டும், எந்த நாளும் நீர் வேண்டும். இயேசுவே, உம்மை வரவேற்கிறோம் இயேசுவே. உம்மை எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், எங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஓ, எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் ஆசைப்படுவதை விட அதிகமாக எங்களுக்கு செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் நீர் ஒருவர் மட்டுமே கர்த்தாவே. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே. எங்களை நேசிக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தவர் நீர் ஒருவர் மட்டுமே. எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினவர் நீர் ஒருவர் மட்டுமே கர்த்தாவே. எங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பினவர் இயேசுவே நீர் மட்டுமே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறோம் இயேசுவே. இந்த 75 minutes ஆராதனையிலே, இந்த இரவு வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உம்மோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. அநேகரை ரட்சிக்கும்படி இந்த இரவு வேளையிலே நீர் எழுந்தருளுவீராக. அநேகருடைய வாழ்க்கை உமக்கு நேராய் திருப்பப்படட்டும். ஓ, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல 75 minutes ஆராதனையிலும், இந்த வாலிபர் ஆராதனையிலும், இந்த ஆராதனை மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், கையிட்டு செய்கின்ற படிப்பிலும், வேலையிலும், எல்லா காரியங்களிலும் இயேசுவே உம்முடைய சித்தம் மட்டுமே செய்யப்படுவதாக. ஓ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே இந்த இரவு வேளையிலே. ஓ, பாவத்தின் பிடியிலே கஷ்டப்படுகிறவர்கள் இந்த இரவு வேளையிலே விடுதலையாக்கப்படுவார்களாக, விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தாவே, எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் இந்த இரவு வேளையிலே பதில் உண்டாவதாக. ஓ, சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள்
நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த ஜெபத்தின் மூலமாக இயேசுவே இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, பரலோகம் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. தேவ தூதர்களுடைய ஒத்தாசை உண்டாவதாக. ஓ தேவரேலே, நீர் என்ன நினைக்கிறீரோ அது மட்டுமே நடக்கட்டும். நீர் என்ன விரும்புகிறீரோ அது மட்டுமே நிறைவேறட்டும். ஒரு மனதை கட்டளையிடும். ஓ எல்லா கவன சிதறல்களையும் நீர் அழித்து போடும், எடுத்து போடும். தேவ சித்தம், தேவனுடைய நோக்கம், ஓ உம்முடைய பரிபூர்ண விருப்பம் நிறைவேறுகிறதற்கு விரோதமாக இருக்கின்ற எல்லா காரியங்களும், மனுஷிக வல்லமைகள், சாத்தானுடைய கிரியைகள், அசுத்த வல்லமைகள், ஓ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஏக சிந்தையை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும். பாட இருக்கின்ற பாடல்கள், கேட்க இருக்கின்ற வசனங்கள், ஜெபிக்க இருக்கின்ற ஜெபங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றின் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வீராக. யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து இந்த நாள் இரவு வேளையிலே நீர் அழகு பாரும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த 75 மினிட்ஸ் ஆராதனையிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 75 மினிட்ஸ்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. We welcome each and everyone in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லை நான் முன்னாடி இருந்தே கலந்து கொள்கிறனால நீங்கள் சொல்லலாம். யாராக இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். போன மாதம் எங்களால் இந்த 75 மினிட்ஸ் நடத்த முடியவில்லை. காரணம் நம்ம மிஸ்பா பிளெஸ்ஸிங் சென்டர், நம்முடைய கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்கென்று அவர் கட்டின அந்த திருச்சபையை நம்ம டெடிகேஷன் ப்ராசஸ், அப்புறம் அதில் ரொம்ப ஃபுல்லாக எங்கேஜாக இருந்தோம். அதனால் போன மாதம் நம்மளால் நடத்த முடியல, as you all know. அதனால் இந்த மாதம் எப்படியாவது நம்ம நடத்திடணும் இந்த 75 மினிட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அதிக பிரயாசத்தோடு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி அவர் உதவி செய்கிறார், நாம் நடத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வாலிபர்களுக்காக இது நடத்தப்படுகிறது. கவலையோடு உள்ளே வருவாங்க, சந்தோஷமாக இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போவாங்க. பிரச்சனையோடு உள்ளே வருவாங்க, பிரச்சனைக்கான தீர்வோடு வெளியில் போவாங்க. போராட்டத்தோடு வருவாங்க, மன சமாதானத்தோடு வெளியே போவாங்க இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு. காரணம், எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். ஜீசஸை பிரசங்கம் பண்ணுறோம், இயேசுவை காமிச்சு கொடுக்குறோம். இயேசு உள்ளே வந்துடுறார். அவரால் என்னென்னலாம் மாற்ற முடியுமோ எல்லாத்தையும் மாற்றிடுறார். அவரால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லாம அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும், ஒருவேளை ஸ்கூல்ல இருந்து நீங்க கலந்துக்கலாம், காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து கலந்துக்கலாம். ஒரு சில பேர் வேலை செய்யற இடத்துலயே நைட் ஷிஃப்ட்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் நிறைய கேள்விப்பட்டேன். நைட் ஷிஃப்ட் போட்டுறாங்க, நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இதை நான் ப்ரேயர் நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. தாராளமாக கர்த்தர் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கிட்டக்க மட்டும் கிடையாது, தூரத்திற்கும் அவர் தேவன்னு போட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து கலந்து கொள்கிறீங்களோ முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு இயேசு ஆராதிங்க, இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசு நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இரவு ஒரு மாற்றத்தின் இரவாக உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எல்லாரும் பாடல்களை பாடி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் போடுவாங்க, அந்த லிரிக்ஸை பார்த்து எங்களோடு இணைந்து இந்த பாடலை நீங்களும் பாடுங்க. மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. மகிழ்ந்து களி கூறு, சந்தோஷமா இரு. உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றாரு, சந்தோஷமா இரு மகனே, மகளே. நீ வாலிப பையனா இருந்தாலும் சரி, வாலிப பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இரு, சந்தோஷமா இரு, மகிழ்ந்து களி கூறு. அப்படின்னா மகிழ்ச்சின்றதே ஒரு சந்தோஷமான நிலைமை தான். மகிழ்ந்து களி கூறுனா மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அப்படின்னு இருக்குது. சந்தோஷமா இரு, ரொம்ப ஜாலியா இரு, பயப்படாத. 365 தடவை பைபிளில் போட்டிருக்குது பயப்படாத அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு, 365 ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் இருக்குது. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கடவுள் உன்னை பார்த்து சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் சொல்றாரு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே, மகளே, பயம் வேண்டாம். அடுத்து மன்னவன் இயேசு. மன்னவன் என்ன? ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ்,
மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. கவலைப்படாத. வாழ்க்கை எப்படி போகுமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, படிப்பில் பாஸ் ஆயிடுவேனா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் பண்ணிடுவேனா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஹைக் வருமா, இன்க்ரிமெண்ட் வருமா, வேலையை கரெக்டாக செய்வேனா, வேலையிலேருந்து என்னை ஒரு வேலை தூக்கிடுவாங்களோ, எதை நினச்சி பயப்படாத. மன்னவன் இயேசு உன்னோட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நேற்று கவலையோட இந்த பிரேயருக்குள்ள வந்திருக்கலாம், இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்றார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா பாட போறோம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே மாயம் வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? லிரிக்ஸை பார்த்து எங்களோட இணைந்து இயேசுவை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய எல்லாரும் சொன்னோம். மகிழ்ந்து மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயமே. மன்னவன் இயேசு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் மகிழ்ந்து களிக்கூறு. எல்லாரும் மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி பலியிடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம். எல்லாரும் மகிழ்ந்து மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயமே. மன்னவன் இயேசு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம். எல்லாரும் மகிழ்ந்து மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயமே. மன்னவன் இயேசு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையை நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையை நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி இப்போதும் எப்போதும். எல்லாரும் மகிழ்ந்து மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. ஓ தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயமே. மன்னவன் இயேசு மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு,
அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. ஓ தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் மகிழ்ந்து களிக்கூறு. எல்லாரும் சொல்லலாமா? மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம். மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம். மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம். மன்னவன் இயேசு இருக்கிறார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவ்வளவு அருமையான பாடல். அப்பாவின் புகழை நீ பாடு, நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. மறுபடி பாட போறோம். ஒரு சிலருக்கு இன்னும் கவலை இருக்கலாம், இன்னும் பயம் இருக்கலாம். இந்த சம்பளத்தை வச்சு எதிர்காலத்தை ஓட்ட முடியுமான்ற பயம் இருக்கலாம். இந்த சம்பளத்தை வச்சு கடன் எல்லாம் அடைக்க முடியுமான்ற பயம் இருக்கலாம். இந்த படிப்பை வச்சு நல்ல வேலைக்கு போக முடியுமா, நிறையா சம்பாதிக்க முடியுமான்ற பயம் இருக்கலாம். எக்ஸாம்லாம் என்னால் பாஸ் பண்ண முடியுமான்ற பயம் இருக்கலாம். பயம் இருக்கிறது, பயம் வர்றது இயல்பான விஷயம். ஆனால் பயம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணுன்றதை தெரிஞ்சு அதை பண்ணாம விட்டுட்டோம்னா தான் பிரச்சனை. என்ன பண்ணணும் அதுதான் அந்த 4வது சரணம் சொல்லுது. மறுபடி பாட போகிறோம். அநேகர் கலந்து ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஸ்க்ரீனில் லிரிக்ஸை கவனிங்க. அப்பாவின் புகழை, இயேசுவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. நமக்கு எது சேஃப்கார்டு, நமக்கு எது பாதுகாப்பு அப்படின்னா, சிசிடிவிலாம் திருடன் வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கும். திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி இப்போ வந்து ஆட்டோமேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. திருடன் எங்கிட்ட போகிறானோ அந்த சைட்லாம் சிசிடிவி வளையுது, சவுண்டெல்லாம் போடுது. திருடன் வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் இயேசு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு பலப்படுத்துகிறாரு. பிரச்சனையை ஈஸியாக, சவால்களை சாதனையாக மாற்றுறதுக்கு, ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு நமக்கு பலன் தராரு, ஆற்றல் தராரு, நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம ஜெயிச்சிடறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால தான் பிரச்சனையை பார்க்காம, கவலையை பார்க்காம, கடனை பார்க்காம, போராட்டத்தையும் நினைக்காம ஏசப்பாவை நினைச்சு அவரை புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவருக்கு தான் எல்லாத்தோட முடிவும் தெரியுமே. அவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே நன்மையா நடக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அப்பாவின் புகழை நீ பாடு. பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லல. பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை நம்மளை ஒன்றும் செய்யாது. நம்ம இயேசு கூட இருந்தோம்னாக்க எல்லாமே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோட சந்தோஷமா இருக்கலாம். அதுவே நமக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு. தப்பாமல் மிஸ் பண்ணிடாத. யார? இயேசு கூட சந்தோஷமா இருக்கிறத மிஸ் பண்ணிடாத. எப்பயுமே நீ நல்லா இருப்ப. டாக்டர் ஒருவேளை உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் அதெல்லாம் வெறும் ABCD லெட்டர்ஸ் மட்டும்தான். நீ எப்பயும் சுகத்தோடு வாழ்வேன்னு இயேசு சொல்ற. அதை நம்பி அவரை நினைச்சு கொண்டாட போறோம். அல்லேலூயா, கவலையை விடுவோம். ஒருவேளை கவலை இருந்தாலும் இந்த சரணத்தை மறுபடியும் நம்பி பாட போறோம். யாரை நம்பி? இயேசுவை நம்பி பாட போறோம். கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். இயேசு நமக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா, எல்லாரும் பாடலாமா? அப்பாவின் புகழை நீ பாடு, அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே. மறுபடியும் பாட போறோம். அப்பாவின் புகழ். இயேசு அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு. தப்பாமல் மகிழ்ந்து, தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. எல்லாரும் மகிழ்ந்து, மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம். மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய கடைசியா பாடுறோம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம். மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம். விசுவாசத்தோடு மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய. என் நடுவில் சொல்லாமா?
மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம். இன்னொரு தடவை மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மன்னவன் இயேசு உன் நடுவில், உன் குடும்பத்தில், நீ படிக்கிற படிப்புல, நீ கையிட்டு செய்யற வேலையில நீனே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம், அவரை மட்டுமே பாடுவோம். இன்னொரு பாடலை பாட போகிறோம். லிரிக்ஸை பார்த்து இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஒரு சிலர் ஏன் இதை பாட மாட்டீங்கன்னுலாம் கேட்டிருந்தாங்க. சரி, இதை நம்ம பாடாமலாம் இல்லை, ஞாயிறு ஆராதனைகளில் பாடுறோம். இப்போ மறுபடியும் 75 மினிட்ஸில் இதை பாடலாம்னு விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. முதல் கர்த்தர் கொடுத்த பாடல் நம்ம மிஸ்பா டேனி யூடியூப் சேனலில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். தலையாவேன் தலையாவேன் வாலாகாமல் தலையாவேன், தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவன் இல்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன், கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. முடியாது, அதெல்லாம் கிடையாது, இடம் கூட கிடையாது அவனுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நான் தலையா மட்டும்தான் இருப்பேன், நான் வாளா இருக்க மாட்டேன். அப்படின்னா நான் கீழே போக மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு மோசமான அனுபவங்கள், பிரச்சனைக்குரிய அனுபவங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நான் தலையாக தான் இருப்பேன். இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு. வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாக்காமல் மேலாவாயின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பேன். தோல்வி கூட எனக்கு ஜெயமாய் மாறிடும். அதனால நான் தலையாவேன் வாளாகாமல் தலையாவேன். ஆண்டவர் எனக்காக ஒவ்வொரு நாளும் புது புது வாசல்களை திறப்பார், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை எனக்காக திறப்பார், ஓப்பன் பண்ணுவார். அவர் ஓப்பன் பண்ற, அவர் திறந்த வாசல்களை ஒருத்தனால அடைக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. மேலாவேன் மேலாவேன், நாளுக்கு நாள் வளருவேன், உயருவேன். என்னோட ஸ்டேட்டஸ் என்ன செய்யும்? இயேசுவின் நாமத்தினால, ஏசப்பாவோட உதவியினால உயரும் வளரும். கீழாகாமல் மேலாவேன். கீழே தள்ள பிசாசு என்ன கீழே தள்ளன்னு நினைச்சா கூட, மனுஷன் உன்னை கீழே தள்ளன்னு நினைச்சா கூட, பிளான் போட்டா கூட, யோசிச்சா கூட அவனுக்கு இடமே ஏசப்பா விட மாட்டார். ஏன்னா நீ அவரோட கையில இருக்கிற. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஏசப்பாவோட கையை பிடிச்சிருக்கிறோன்றது உண்மை. அதை தாண்டி ஒரு அசைக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு உண்மை என்னன்னா, அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். ஆமென். அவர் நம்மள ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்பாங்க, விடாப்புடியா நம்மளை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவரோட கையில நம்ம இருக்கிறதுனால எப்பயுமே தலையா தான் இருப்போம், எப்பயுமே உயரத்துல இருப்போம். கீழான அனுபவங்கள் வந்தாலும், பிரச்சனைக்குரிய அனுபவங்கள் இருந்தாலும், அதுல இருந்து கர்த்தர் நம்மளை மேலே தூக்குவார். அல்லேலூயா. தலையாவேன் தலையாவேன் வாளாகாமல் தலையாவேன், தேவன் திறந்த வாசல்கள். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். தலையாவேன் தலையாவேன் வாளாகாமல் தலையாவேன், தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவன் இல்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன், கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. தலையாவேன் தலையாவேன் வாளாகாமல் தலையாவேன், தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவன் இல்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன், கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. நான் தலையாவேனே, கிறிஸ்து என்னோடு, நான் மேலாவேனே, சர்வதேவன் என்னோடு, நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு, நான் மேலாவேனே, சர்வதேவன் என்னோடு. முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேறுமே, அதை மாம்சீக கரங்களால் தடுக்க இயலாதே. முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேறுமே, அதை மாம்சீக கரங்களால் ராஜாக்களே தள்ளி என்னை மேலாக்குவார். எனக்காய் களத்திலே இறங்கி நிற்பார். ராஜாக்களை தள்ளி என்னை மேலாக்குவார். எனக்காய் களத்திலே இறங்கி நிற்பார். தலையாவேன் தலையாவேன் வாளாகாமல் தலையாவேன், தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவன் இல்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன், கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. தலையாவேன் தலையாவேன் வாளாகாமல் தலையாவேன்,
மேலாவேன் தேவன் திறந்த வாசல்கள் அடைப்பவனில்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன் கீழே தள்ள சக்திகளுக்கு இடமெல்லாம் நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு. உடைக்கப்பட்ட நிலைமை எந்தன் உயர்விற்காகவே தேவன் பயன்படுத்திய பாத்திரமும் நாங்கள் மட்டுமே. உடைக்கப்பட்ட நிலைமை எந்தன் உயர்விற்காகவே தேவன் பயன்படுத்திய பாத்திரமும் இந்த நிலையில் நான் அறிந்து கொண்டேனே. பரமனின் தரிசனம் நிறைவேறினதே. இந்த நிலையில் நான் அறிந்து கொண்டேனே. பரமனின் தரிசனம் எல்லாரும் சந்தோஷமா தலையாவேன் தலையாவேன் வலாகாமல் தலையாவேன் தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவனில்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன் கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. தலையாவேன் தலையாவேன் வலாகாமல் தலையாவேன் தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவனில்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன் கீழே தள்ள சக்திகள் இடமே இல்லை. நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு. முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேறுமே. அதை மாம்சீக கரங்களால் தடுக்க நம்பிக்கையோடு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிறைவேறுமே. அதை மாம்சீக கரங்களால் தடுக்க ராஜாவே தள்ளி ராஜாக்களை தள்ளி என்னை மேலாக்குவார். எனக்காய் களத்திலே இறங்கி நிற்பார். ராஜாக்களை தள்ளி என்னை மேலாக்குவார். எனக்காய் களத்திலே எல்லாரும் நம்பிக்கையோடு தலையாவேன் தலையாவேன் வலாகாமல் தலையாவேன் தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவனில்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன் கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. தலையாவேன் தலையாவேன் வலாகாமல் தலையாவேன் தேவன் திறந்த வாசல்களை அடைப்பவனில்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன் கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு. உடைக்கப்பட்ட நிலைமை எந்தன் உயர்விற்காகவே தேவன் பயன்படுத்திய பாத்திரமும் நாங்கள் மட்டுமே. உடைக்கப்பட்ட நிலைமை எந்தன் உயர்விற்காகவே தேவன் பயன்படுத்திய பாத்திரமும் நாங்கள் மட்டும். இந்த நிலையில் நான் அறிந்து கொண்டேனே. பரமனின் தரிசனம் நிறைவேறினதே. இந்த நிலையில் நான் அறிந்து கொண்டேனே. பரமனின் தரிசனம் தலையாவே 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 வலாகாமல் தலையாவேன் தேவன் திறந்த வாசல்கள் அடைப்பவனில்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன் கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. தலையாவேன் தலையாவேன் வலாகாமல் தலையாவேன் தேவன் திறந்த வாசல்கள் அடைப்பவனில்லை. மேலாவேன் மேலாவேன் கீழாகாமல் மேலாவேன் கீழே தள்ள சக்திகளுக்கு இடமே இல்லை. நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு நான் தலையாவேனே. கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு. நான் தலையாவேன். கிறிஸ்து என்னோடு நான் மேலாவேனே. சர்வதேவன் என்னோடு. அல்லேலூயா அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன நன்மைகள் என்னென்ன மேன்மையான காரியங்கள் எல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கணும்னு ஏசப்பா நினச்சிருக்கிறாரோ, ஏசப்பா சித்தம் வச்சிருக்கிறாரோ, அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஏன்னா
நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு ஏதோ ஒரு மனுஷன் நினைக்கல, ஏதோ ஒரு மனுஷன் டிசைட் பண்ணல. ஏசப்பாவே முன்குறிச்சிருக்கிறாரு, மகனே மகளே நீ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் சுதந்திரிக்கணும், நீ இவ்வளவு மேன்மைகள் எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கணும். பரலோகத்தில் நான் வரும்போது என்னோட வருகையில் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்கணும்னு நான் ஏசப்பா சித்த வச்சிருக்கிறாரோ அவர் நினைச்சது எல்லாத்தையும் நீ சுதந்திரிப்ப. ஏன்னா முன்குறிச்சது யாரு? வானத்து பூமியும் உண்டாக்கின ஒரே கடவுளாகி இயேசு. அதனால அது எந்த மனுஷன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. உன்னுடைய உயர்தலத்தில் உன்னை உயர்த்துவார், உன்னை நிறுத்துவார், நீ எட்டாத உயரத்துக்கு உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சீக கரங்கள் தடுக்க முடியாது. ஒருவேளை நீ அடைய போகிற பொசிஷனை, நீ பெற்றுக்கொள்ள போகிற வெற்றியை ஏதாச்சும் ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸே தடுத்தா கூட, ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க தடுத்தா கூட ராஜாக்களையே தள்ளி உன்னை மேலாக்குவார். ஆமென். உனக்காக களத்திலே இறங்கி நிற்பார். அதுதான் இயேசு. அதனால தான் இந்த இயேசு எல்லாருக்கும் பிடிக்குது. இவர் கடவுளாக இருந்தும் நமக்கு நண்பனாக இருக்கிறார். இந்த இயேசு கடவுளாக இருந்தும் நம்மளை நேசிக்கிற அப்பாவாக இருக்கிறார். இந்த இயேசு கடவுளாக இருந்தும் நமக்காக எவ்வளவு எக்ஸ்டெண்ட் வேணாலும் போகிறார், எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் இவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களோட பாவத்தையும் தன் மேலே ஏற்றுக்கிட்டு சிலுவையில் தன்னோட சரீரத்தை கிழிக்க, ரத்தத்தை எல்லாத்தையும் சிந்துறதுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் யாரையும் பிடிச்சிட்டு போல. அவர் இயேசு கிறிஸ்துவ யாரும் வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு போய் அவருக்கு பிடிக்காம அவரை ஒன்றும் சிலுவையில் அடிக்கலை, எதுவும் செய்யலை. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். He crucified for us. நமக்காக சிலுவையில் தன்னோட சரீரத்தை கிழிக்கணும், தன்னோட ரத்தத்தை எல்லாத்தையும் சிந்தணும். ஏன்னா எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் போக்க முடியும். எல்லா மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு தூய்மையான ஒருவருடைய ரத்தம் தான் பரிகாரமாக இருக்க முடியும். அதனால கடவுளே மனிதனாக பிறந்து வாழ்ந்து எந்த தப்புமே செய்யாமல், எந்த பாவமே செய்யாமல், பாவமே அறியாத அவர் அப்படின்றது, அவர் நமக்காக உனக்காக பலியானார். எல்லாரோட பாவங்களையும் தன்மையில ஏத்துக்கிட்டார், சிலுவையிலே தொங்கினார், மறுபடியும் மூணாவது நாள் உயிரோட எழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவர் செத்து போயிரல. ஒரு சிலர் இயேசு உயிரோட எழும்பல அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரோட கல்லறை காலியா இருக்குது. இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு எல்லாரும் சாட்சிகள். நடக்கிற அற்புதங்களே சாட்சிகள். நான் அட்ரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை ஆராதிக்கிறோம், அந்த இயேசுவை உயர்த்துறோம், அந்த இயேசுவை மகிமைப்படுத்துறோம். மறுபடியும் இந்த இயேசு வருவார், குழந்தையா அல்ல, ராஜாதி ராஜாவாய் வருவார். அந்த இயேசு தான் சொல்றாரு, நான் மறுபடியும் வரும்போது உன்னை எல்லாரும் கூட்டு போயிருவேன். என்னை நம்பி இருக்கிறவங்க, என்னை பின்பற்றுறவங்க, என்னோட வார்த்தையின்படி நடக்கிறவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன். அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பூமியில எவ்வளவு நாள் உயிரோட வாழ்றீங்களோ அவ்வளவு நாள் இயேசுவோட வாழ்ந்தோம்னா நமக்கு சந்தோஷம் தான், நமக்கு சமாதானம் தான், நமக்கு நிம்மதி தான், வெற்றி தான், ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி இவைகளின் நடுவிலும் சுகமாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய் வாழ முடியும் இயேசு இருக்கும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், இயேசுவை உயர்த்த போகிறோம், இயேசப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆசையா இயேசுவோட பக்கத்துல போறோம். என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதிக்கும் ஆண்டவரே. என்னாலுமே எந்த வாழ்க்கை உம் மகிமையை கண்டிடுமே. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கூடவே, ஏசப்பா நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நம்ம அவர் கூட இருக்கிறோமான்றதான் முக்கியம். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்ம ஒருவேளை ஒரு சில விஷயங்களுக்காக அவரை விட்டு நவுந்து வந்திருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இப்போ இது ஒரு சரியான சான்ஸ். இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் வருகிறேன். அருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன். இயேசுவே உம் அருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன். இயேசுவே, இயேசுவே
அருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன். இயேசுவே அருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. என் நேரமும் எந்தன் சுவாசம் என் நேரமும் இயேசு கொடுத்த அந்த ஜீவன் எந்தன் சுவாசம் இயேசுவே துதிக்கும். உம்மையே துதித்திடுமே. ஒவ்வொரு நாளும் என்னாலுமே எந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை உந்தன் மகிமையை பாடிடுமே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே 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 இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவே 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 அருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன். எல்லாரும் கண்ண மூடி இயேசுவை பார்த்து சொல்லாமா? உம் அருகினிலே நான் வருகிறேன் ஆண்டவரே. ஆவலாய் நான் வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை உந்தன் மகிமையை பாடிடுமே. என் நேரமும் எந்தன் சுவாசம் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. இயேசுவை பார்த்து என்னாலுமே என்னாலுமே எல்லாரும் இருக்கிற இடத்துல ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே அவர் மட்டுமே உனக்கு விடுதலை தர முடியும். ஓ இயேசுவே ஓ இயேசுவே 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 அந்த நாமத்தை உச்சரிப்போம். இயேசுவே இயேசுவே விடுதலை தருகிறவரே சுகத்தை தருகிறவரே எல்லாரையும் உம்மிடமாய் இழுத்துக் கொள்ள வல்லமையுள்ளவரே எல்லாரையும் ரட்சிக்கிறவரே ஆசீர்வதிக்கிறவரே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீக்குகிறவரே வெற்றியை தருகிறவரே ஓ
பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரே, நன்மை செய்ய மட்டுமே தெரிந்தவரே. ஓ எல்லாரும் இயேசுவை பார்த்து இயேசுவே தொடும் கர்த்தாவே, வாலிபர்களுடைய இதயத்தை உமக்கு நேராய் திருப்பும் ஆண்டவரே. இயேசுவே 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 சுநாமம் 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 வாழ்கவே. சுநாமம் 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 வாழ்கவே. எல்லாரும் சொல்லாம இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 இயேசுவே நாமம் வாழ்கவே. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். இயேசுவேன்னு கூப்பிட்டுருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வாழ்க வாழ்க என்று சொல்லி இயேசுவை உயர்த்தி இருக்கிறோம். இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இயேசப்பா மட்டும்தான் பெருகணும்னு சொல்லிட்டு அவரை மட்டுமே உயர்த்தி இருக்கிறோம். அவரை மட்டுமே ஆராதித்து இருக்கிறோம். நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் நடுவிலே இயேசு இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் நடுவிலே இயேசப்பா வந்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கிற, நீ எவ்வளவு பெரிய போராட்டத்தை ஃபேஸ் பண்றன்றது அவருக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். உன்னை ஆசீர்வதிக்க இயேசுவால் முடியும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய கடன் ரொம்ப ஜாஸ்தி, என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மி, என்னோட சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு இருக்கிற பலனோ ரொம்ப கம்மியா இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி, சமாதானம் ரொம்ப கம்மி, இதெல்லாம் நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், இயேசுவால் முடியாதவைகள் ஒன்றுமே. உலகத்தையே உண்டாக்கி உலகத்தை நேர்த்தியாய் ஆளுகை செய்கிறவர்களுக்கு, ஆளுகை செய்ய தெரிந்தவருக்கு, வழிநடத்த தெரிந்தவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தெரியும், உன்னை உயர்த்த தெரியும். நீ அவருடைய கரத்திலே இருக்கிறாய். இது உன்னுடைய நேரம். எல்லாரும் கண்ணை மூடி இந்த ஏசப்பாட்ட உனக்கு என்ன வேணுமோ அப்ப கேளு. அடுத்த ஒரு நிமிடம் இது உன்னுடைய நேரம். உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், உன்னோட படிப்புல பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், சரீரத்துல பிரச்சனை இருக்கலாம். அது அப்படியே ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா உம்மால முடியும், நான் உண்மை நம்புறேன், எனக்குள்ள நீங்க வாங்க, உண்மை என் வாழ்க்கையில நான் அனுமதிக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் மாத்துங்க. உன்னோட பிரச்சனை ஏசப்பாட்ட பேசு. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவியோ அந்த மாதிரி ஏசப்பாட்ட பேசு. இன்னைக்கு ராத்திரியே இயேசு உனக்குள்ள வந்து அவருடைய விருப்பத்தையும் அவரோட சித்தத்தையும் உன் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏசப்பாட்ட பேசுங்க. ஸ்பீக் டு ஜீசஸ். Hallelujah. Jesus. என்னென்னலாம் இப்போ ஏசப்பாட்ட கேட்டிருக்கியோ அது எல்லாத்தையும் ஏசப்பா உனக்கு தருவார். அது எல்லாத்தையும் ஏசப்பா உனக்கு செய்வார். அவரோட சித்தத்தின்படி செய்வார். நம்ம விருப்பத்தை விட அவரோட சித்தம் ரொம்ப பெஸ்டானது, ரொம்ப நல்லது. அவர் என்ன நினைக்கிறாரோ அது உன் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறும்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த இரவு வேளையில் உம்மை ஆராதித்திருக்கின்றோம். இயேசுவே, இயேசு நாமம் வாழ்க என்று சொல்லி உம்மை மட்டுமே மகிமைப்படுத்தி இருக்கின்றோம். இயேசப்பா, இந்த பிள்ளைகள் நடுவில் நீர் எழுந்தருளி இருக்கின்றீர். இவர்கள் இருதயத்தில் நீர் எழுந்தருளி இருக்கின்றீர். வாலிப ஆண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கின்றீர். இவர்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் கேட்டிருக்கின்றீர். என்னென்னலாம் இவங்க நினைச்சிருக்கிறாங்களோ, என்னென்னலாம் இவங்க உங்கள்கிட்ட ஜெபிச்சிருக்கிறார்களோ, இவங்க நினைச்சதை விட அதிகமா, வேண்டி இருக்கிறதை விட அதிகமா நீங்க உம்முடைய சித்தத்தை இவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும். எல்லாரையும் ரட்சியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். மீண்டும் ஒரு விசை இந்த 75 minutes அனாயிண்டிங் யூத் சர்வீஸ் வாலிபர் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை இந்த ப்ரேயரை நாங்கள் நடத்தணும் முயற்சி பண்ணுகிறோம். 2வது சனிக்கிழமை அதுதான் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் நடக்குது. 2வது சனிக்கிழமை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில மீட்டிங்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னாக்க நம்மளால் 2வது சனிக்கிழமை நடத்த முடியாது. நம்ம அடுத்த இதில் நாம் நடத்துகிறோம். வாரந்தோறும் ஞாயிறு ஆராதனைகள், காலை ஆராதனை 6:30 மணிக்கு சங்கலாண்டபுர சபையிலும், சங்கலாண்டபுரத்தில் ஐசக் தெருவில் சர்ச்சிலும் காலைல 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸும், 2வது ஆராதனை 9 மணிக்கு சாந்தா நகர் மிஸ்பா பிளெஸ்ஸிங் சென்டரிலும், மீண்டும் மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை ஐசக் தெருவிலே சங்கலாண்டபுரத்திலே இந்த சபையிலும் மிஸ்பா திருச்சபையிலும், மாலை 7 மணிக்கு சிறுவர் ஆராதனை, வாரந்தோறும் ஞாயிறு மாலை 7 மணிக்கு சிறுவர் ஆராதனை சங்கலாண்டபுர சபையிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. வாலிபர் ஆராதனை ஆன்லைனில் நடத்தி கொண்டு வருகிறோம். அநேக காலேஜஸில் இருக்கிறவங்க, கம்பெனிஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வாரந்தோறும் விடுதலை ஜெபங்கள் நடைபெறுகிறது. வீக்லி ப்ரேயர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் திருச்சபையில் நடைபெறுகிறது. சபையினுடைய அட்ரஸ், லொக்கேஷன், 2 திருச்சபையினுடைய அட்ரஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் திருச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு எந்த சர்ச்சுக்கு நான் போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக யூ ஆர் வெல்கம் டு வர்ஷிப் ஜீசஸ் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவை ஆராதிக்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்வைட் பண்ணுகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, தொடர்ந்து இந்த ஆராதனை நடைபெறுகிறது. என்னுடைய பர்சனல் நம்பர், உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கிறது, எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்களே ஏசப்பாட்ட ஜெபிக்கலாம். ஏசப்பா அதுக்கு கட்டாயமாக பதில் தருவார். இவங்கள்ட்ட ஜெபிச்சாதான் அவர் கேட்பாருன்னு கிடையாது. ஏசப்பா எல்லாரோட ஜெபத்தையுமே கேட்குறவர். உங்கள் எல்லாத்துக்காகவும், நம்ம எல்லாத்துக்காகவும் தான் ஒரு உயிரே கொடுத்தாரு. அதனால் எல்லாருடைய ஜெபத்தையும் ஏசப்பா கேட்பார். ஒருவேளை உங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் தேவைப்படுது, நான் இப்போ தான் ஏசப்பாவை கேள்விப்படுறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பலாம். எங்களுடைய மெயில் ஐடி 75minuteprayer@gmail.com. ஸ்க்ரீனில் இப்போ வரும். 75minuteprayer@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 7904702951. மறுபடியும் சொல்லுகிறேன், 7904702951. ஸ்க்ரீனில் தெரியும். இந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அனுப்பலாம். டெய்லி டிவோஷன், அனுதின டெய்லி காலையில் வேத வசனமும் பைபிள் வேர்ஸும், அதை வச்சு ஒரு சின்ன ஜெபமும் சர்ச்சில் இருந்து நான் அனுப்புகிறேன். அந்த டெய்லி டிவோஷன் எனக்கு இன்னும் வரல டேனி அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அநேகருக்கு வருது. 75 minutesல கலந்து கொள்கிற நிறையா பசங்களும் சரி, பிள்ளைகளும் சரி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. எல்லாருக்குமே நாங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வசனம் வருது. ஒரு சிலருக்கு வரலை அப்படின்னா இன்றைக்கி நைட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ப்ளீஸ் சென்ட் டெய்லி டிவோஷன். ஏதாச்சும் நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா உங்களுடைய பெயரோடு அமுச்சு விடுங்க. நான் பேரை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெய்லியும் திங்கட்கிழமையிலேருந்து, நாளைக்கு சண்டே, நாளைக்கு வராது, நாளைக்கு நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸ் வரும். திங்கட்கிழமையிலேருந்து டெய்லி காலையில் டெய்லி டிவோஷன் வந்துடும். அதனால் நீங்கள் அதையும் நோட் பண்ணுமாறு, அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. சபையினுடைய ஊழியங்கள் எல்லாமே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணுகிறோம். மிஸ்பா சர்ச் திருச்சி குரூப்பில் இணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இணைந்து கொள்ளலாம். பைபிள் ரீடிங் பிளான் 180 டேஸில் பைபிள் வாசித்து முடிக்கணுன்ற திட்டம், அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது. 120 டேஸில் 120 180 ரெண்டு தானே இருக்குது. 180 டேஸ் அதுவும் போயிட்டு இருக்குது. 120 டேஸ்லேயும் வேத வாசி முடிக்கிற ஒரு செட் ஆஃப் குரூப் அதுலேயும் படிச்சுட்டு இருக்கிறாங்க.
அநேகர் கலந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நம்ம சர்ச்சில் நிறைய பிளான்ஸ் போட்டு கர்த்தர் கிருபையில் வெற்றிகரமாக அவரோட உதவியினால முடிச்சிருக்கிறோம் பைபிள் வாசி. அல்லேலூயா. அதனால நீங்கள் கலந்து கொள்ளணும் விரும்புகிறவர்கள் உங்கள் பெயரை எங்களிடத்திலே பதிவிடலாம். எந்த செட்டில் இணைந்து கொள்ளணுன்றதையும் நீங்கள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சகேயுவும் இயேசுவும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கவனமாய் கவனிக்குமாறு பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கவனமாக கவனிங்க. இதை தான் இன்றைக்கி பேசணும். இந்த 75 மினிட்ஸில் இதை தான் பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் போன வாரமே எனக்கு உணர்த்தினார், ஒரு ஏவுதலை கொடுத்தார். நேற்று இதை ரொம்ப மெடிடேட் பண்ணிவிட்டு ரொம்ப இதை போன வாரம் ஃபுல்லாகவே இதை யோசிச்சுட்டு தியானிச்சுட்டு தான் இருந்தேன். விசேஷமாக நேற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணி சம்மரைஸ் பண்ணி இதை ஒரு பிரசங்கமாய் தயாரிக்க கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் கொடுத்தார். சரி, சகேயுவும் இயேசுவும் எல்லாம் சொல்லாமா? சகேயுவும் இயேசுவும். எல்லாரும் சொல்லணும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சொல்லலாம். சகேயுவும் இயேசுவும். ஓகே, இன்னும் சரியா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்க போறோம் இந்த சர்வீஸை. கவனி, சகேயுன்றவர் யாருங்க? அதை ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திடுறேன். சகேயுன்றது யாருன்றதை முதலாவது சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சகேயுன்றவர் யார் அப்படின்னா ஆயக்காரன் அப்படின்னு போட்டிருக்குது. பில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா டாக்ஸ் போடுறவர், வரி வசூலிக்கிறவர், அவர் தான் சகேயு. எல்லார்கிட்டையும் இவரோட அட்ரஸே என்ன அப்படின்னா இவர் ஒரு பெரிய பணக்காரர், ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த சகேயு யார் அப்படின்றது லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனம். பைபிள் இருக்கவங்க பாருங்க, இல்லைன்னா இங்கே வாசிப்பாங்க, அதை கவனமாக கேளுங்க. 19:2. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். பைபிள் சொல்லுது, எல்லாம் பைபிள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு ஆயக்காரனுக்கு தலைவன். அப்படின்னா இவரோட பொசிஷன் என்ன அப்படின்னாக்க எல்லார்ட்டையும் வரி வாங்குறது, காசு என்ன செய்யறது? வாங்குகிறது. அநியாயமா எல்லார்ட்டையும் காசை போட்டு தள்ளிடுறது. இவரோட பொசிஷன் என்னன்னாக்க டாக்ஸ் கலெக்டர், பில் கலெக்டர், என்ன வேணாலும் சொல்லலாம் இவரை. அதுவும் இருந்தார். ஆனால் இவர் பணக்காரனாகவும் கூட இருந்தார், ஐஸ்வர்யவானுமா இருந்தார், பில் கலெக்டராகவும் டாக்ஸ் கலெக்டராகவும் இருந்தார், ஆயக்காரராகவும் இருந்தார். ஃபஸ்ட்டு இவரை பற்றி நம்ம கேட்டதில் முதலாவது நம்ம பார்க்குறது ஆயக்காரனும் ஐஸ்வர்யமானுமாக இருந்த சகேயு. இவரோட வேலை என்ன அப்படின்னா மக்களோட பணத்தை எல்லாத்தையும் ஏமாற்றிடுவார். மக்களோட பணத்தை எல்லாத்தையும் ஏமாற்றிடுவார். இப்போ ஒருத்தட்ட 100 ரூபா டேக்ஸ் போடணும் அப்படின்னா, நான் சொன்னேன் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரனும் அப்படின்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க தான் இவர் சகேயு. இந்த சகேயோட பொசிஷன் வந்து ப்ரொஃபஷன் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவருக்கெல்லாம் ஒரு லீடராக இருந்தார். 100 ரூபா ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கணும் அப்படின்னா 300 ரூபா வாங்கிடுறது. இது வந்து நான் மக்கள் அவர்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு நான் சொல்கிறேன். மக்கள் அவரை பற்றி கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு 1000 ரூபா ஒருத்தவங்கள்ட்ட வாங்கணும்னா 3000 ரூபா வாங்கிடுறது. யார் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா? சகேயு. 1000 ரூபா வாங்கினா 3000 ரூபா வாங்கிடுறது. எல்லாம் என்ன இவ்வளோ வாங்குறீங்க, ஏன் இவ்வளோ வாங்குறீங்க, உங்களுக்கு கம்மியாக தானே வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட பணத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கி சம்பாதித்த ஆள் தான் யாருங்க? சகேயு. கொள்ளையடிச்சவர். எல்லார்ட்டையும் கொள்ளையடிச்சு நல்ல பணக்காரன். பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு கொள்ளையடிச்சு நல்ல விதத்தில் பணம் சம்பாதிக்கிறதற்கு, நல்ல விதத்தில் ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு வேதம் எதிரி கிடையாது. இயேசு வச்சு ஏசப்பா கொடுத்த வழியில் அவரோட வழிகாட்டுதலின்படி பணம் சம்பாரித்து ஐஸ்வர்யவானானா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்லாம் வசனம் போட்டிருக்குது. அது நல்ல விதத்தில் சம்பாதிக்கிறதுக்கு இயேசு எதிராக நிற்கிறது கிடையாது. ஆனால் ஏமாற்றி லஞ்சம், வட்டி, மற்றவங்களை கொள்ளையடித்து இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்கக்கூடாது. அதற்கு வேதம் எதிராக இருக்கிறது. கவனிங்க, கொள்ளையடித்து ஏமாற்றி வாழ்ந்தவர். ஃபஸ்ட்டு அற்பமாக எண்ணினார்கள் சகேயுவை. நம்ம காசில் வாழ்கிறவன், அதிகமாக கொள்ளையடித்து வாழ்கிறவன், மக்களை ஏமாற்றி வாழ்கிறவன், இப்படி சகேயு எண்ணப்பட்டார், அற்பமாக எண்ணப்பட்டார். ரெண்டாவது, பாவமான வாழ்க்கை வாழ்ந்தார். எப்படின்னா ஒரு தடவை ஒரு தப்பு செஞ்சாலே மனசை அடிச்சுக்கும். ஆனால் இவர் ஒரு தடவை கிடையாது, பல முறை பல பேர்கிட்ட காசை கண்ணா அப்படின்னா என்ன செஞ்சிடுறது? வாங்கிடுறது.
அது பாவம் தெரிஞ்சும் கூட துணிகரமாக என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறார், தொடர்ந்தே அதை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதனாக இருந்தார். துணிகரமான வாழ்க்கை வாழ்ந்த சகையு, அநேகருடைய சாபத்திற்கு ஆளான சகையு. இப்படி கண்ணாபின்னா எல்லாட்டையும் காசு வாங்கினா, இப்படி அநியாயமாக காசு வாங்கினா, இப்படி மக்களை கொள்ளையடிச்சா மக்கள் ஆசீர்வதிப்பாங்களா? நிச்சயமாக மாட்டாங்க. மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, சபிச்சிருப்பாங்க. ஏய் நீலாம் நல்லா இருப்பியா, உன் குடும்பம் நல்லா இருக்குமா, நீ 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 உருப்பிடுவியா, மண் உருப்பிட்டாலும் உருப்பிட மாட்டேன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, அது உருப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சகையு என்ன செஞ்சார், கேட்டார். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆளான சகையு முதலாவது பார்த்தோம். அற்பமாக எண்ணப்பட்ட சகை. அற்பமாக எண்ணப்பட்டனா காசு இல்லைன்னு அவர் அற்பமாக என்னலை, அவர் ஒரு நல்ல மனுஷனாகவே மதிக்கலை. சி இவன் தானே, இவன் எல்லாரையும் கொள்ளையடிச்சு சாப்பிட்றவன், இவன் தானே, இவன் எல்லாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிச்சவன், இவன்லாம் ஒரு ஆளுன்னு என்னங்க அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க மக்கள் சகைவை. அப்படி தான் அவர் வாழ்ந்தாரும் கூட. ரெண்டாவது, அநேகருடைய சாபத்திற்கு உள்ளானவர், பாவமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். யாருமே மக்கள்லாம் அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஒரு வசனம் சொல்லுது, ஏசப்பா சகையு கிட்ட க்ளோஸில் போகிறப்ப மக்கள் எல்லாம் முறுமுறுத்தாங்களாம். பாவியான மனுஷன்ட்ட போயிட்டு இவர் போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு, அவன் கூட போயிட்டு போகிறாரு, அதெல்லாம் பின்னாடி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு முறுமுறுத்தாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, மக்கள் யாரையுமே அவர் ஏற்றுக்கல, ஒரு ரெப்புடேஷனே அவர்கிட்ட கிடையாது. அப்படி முதலாவது அற்பமாக எண்ணப்பட்ட சகையு, பாவமான வாழ்க்கையை வாழ்ந்த சகையு. மூணாவது ரொம்ப குள்ளமான சகை. சகையோட ஹைட் எவ்வளோ, ரொம்ப குள்ளமானவர், ரொம்ப குட்டையானவர். பைபிளே இதை மென்ஷன் பண்ணியிருக்குது, அவர் ரொம்ப குள்ளமான ஆள் அப்படின்றதையும் பைபிள் சொல்லியிருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு சகையோட முதல் ஒரு 3 பாயிண்ட் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்லுகிறேன். அற்பமாக எண்ணப்பட்ட சகையு, துணிகரமான பாவமான வாழ்க்கை வாழ்ந்த சகையு, எல்லாரோட சாபத்திற்குள்ளான சகையு. மூணாவது குள்ளமான சகையு. இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். எரிகோ, அந்த எரிகோவோட தெரு வழியா, எரிகோ வழியா ஏசப்பா போகிறார். ஏசப்பா வாழ்ந்த நாளில் அந்த அந்த ஏரியா வழியாக ஏசப்பா வரார். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், பைபிள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கலை, உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். எரிகோன்ற அந்த பகுதியில் ஏசப்பா அவர் அந்த ஸ்ட்ரீட்டில் வரார். சகையு கேள்விப்படுறார், இந்த பக்கத்து யார் வரா, ஏசப்பா வராருன்றத யார் கேள்விப்படுறா, சகையு கேள்விப்படுறார். சகையு கேள்விப்பட்டு எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும். என்னங்க, எப்படியாவது யாரை பார்த்துடணும், இயேசுவை பார்த்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஏசப்பா ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்ட்டாலே அந்த இடத்துல ஃபுல்லாக கூட்டம் வந்துடும். அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன வந்துடும், கூட்டம் வந்துடும். ஜாம் பேக்டு அப்படின்னு நான் போடுவேன். கம்பைன் சர்வீஸ்லாம் வச்சோம்னா அது வந்து நான் கீழே கேப்ஷன் போடுறப்ப ஜாம் பேக்டு அப்படின்னு போடுவேன். அவ்வளவு க்ரௌடு இருக்கும். ஏசப்பா வந்துட்டாருனாக்க திரும்புறது கூட இருக்காது, கொஞ்சம் அசைறது கூட இருக்காது. ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு, ஏன்னா அவர் அவ்வளோ நல்லது செஞ்சார், நல்லது மட்டும்தான் செஞ்சார், அவ்வளோ அற்புதம் செஞ்சார், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணார். அதனால் அவரை பார்க்குறதுக்கே அவ்வளவு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தின் நடுவில் சகையை ஒன்று டிசைட் பண்ணார், இன்னைக்கு இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும், எப்படியாவது இவரை பார்த்துடணும். நான் 3வது பாயிண்ட்டாக சொல்கிறப்போ ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன், சகை ரொம்ப குள்ளமான ஆள். எப்படி பார்க்குறது, கும்பலுக்கு நடுவில் இயேசுவை பார்க்குறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக என்ன இருக்குது, க்ரௌடாக இருக்குது. இன்னொன்று சகையை போயிட்டு கும்பலில் இருக்கவங்கள்ட்டலாம், ஏங்க நான் இயேசுவை பார்க்குறேங்க வழி விடுங்கனால சகைக்கு விட மாட்டானுங்க. ஏன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆள், மோசமான ஆள், எல்லாரையும் ஏமாத்தின ஆள், எல்லாரும் இவர் அற்பமாக நினச்சிட்டு இருந்தாங்க, இவர் ஒரு ஆளாகவே மதிக்கலை, இவர் பாவமான மனுஷன் நினச்சிட்டு இருந்தாங்க. இயேசுவை பார்க்கணும் வழி விடுங்கன்னா கூட யாரும் என்ன விட மாட்டாங்க, வழி விட மாட்டாங்க. அதனால் இவர் ஒரு முடிவு பண்ணார், இல்லை இவரை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே ஏறிடுறார். ஒரு மரத்து மேலே கிடு ஒரு மரத்து மேலே ஏறி எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நல்லா கவனிங்க. ஏசப்பா அந்த தெருவில் வந்துட்டாரு, அந்த இடத்துல நிற்கிறாரு. ஏசப்பாவை சுற்றில் என்ன இருக்குதுங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்குது. கீழேயே அவ்வளோ கூட்டம் இருக்கிறப்ப யாராவது மேலே பார்ப்பாங்களா? அவ்வளவு கூட்டம் இருக்குது. அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் ஏசப்பா மேலே பார்க்குறாரு. மேலே இந்த சகை ஒரே ஒரு ஆள் தான் மரத்து மேலே நின்றுட்டு இருக்கிறாரு.
சகைவை பார்த்து, சகைவே இறங்கி வா அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகை இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்னைக்கு தங்கணும் அப்படின்றார். நல்லா கவனிங்க. இனிமேட்டு தான் ஃபஸ்ட்டு சகைவை பற்றி ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். இப்போ அடுத்த ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன 3 பாயிண்ட்டை மறுபடியும் சொல்கிறேன், எழுதுறவங்க கூட எழுதிக்கங்க. அற்பமாக எண்ணப்பட்ட சகையு, எல்லா மனுஷரால அற்பமாக எண்ணப்பட்ட சகையு. 2வது பாவமான வாழ்க்கையை வாழ்ந்த சகையு. 3வது குள்ளமான சகையு. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன். இயேசுவை பார்க்கணுன்னு தான் அவர் மரத்து மேலே ஏறினார். ஆச்சரியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆச்சரியம் அடைந்த சகையு. அல்லேலூயா, அல்லேலூயா. சகையுக்கு அவர் நினச்சி பார்த்ததை விட ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. சகை என்ன நினச்சிருப்பாரு, இவர் எப்படியாவது பார்த்துருணுங்க, அதுதான் அவரோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அவருக்கு மரத்து மேலே ஏறி நின்று சரி அவரை பார்த்துட்டா போதும்னு அவர், ஏன்னா சகையை நினச்சிருப்பார், இவர் இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையானவர், நல்லது மட்டுமே செய்கிறாரு, அவ்வளோ தூய்மையானவர், இவர் நம்மள்ட்டெல்லாம் பேசுவாரா, இவர் நம்மளெல்லாம் பாப்பா, இவர் நம்மள்ட்ட நெருங்குவாரா அப்படிலாம் நினச்சிருப்பாரு. அப்படின்னு நினச்சி மரத்து மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் இயேசு சகைவை பார்த்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் இயேசு அண்ணாந்து பார்த்து அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு அப்படின்னு இருக்கு. அண்ணாந்து ஏசப்பா தலையை தூக்கி அண்ணாந்து பார்த்து, ஏ சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்ட்டு. சகைக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியம் இயேசு அவரை பார்த்ததே பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா சகை கேள்விப்பட்டதெல்லாம் இவர் உருப்படாதவன், இவன் கொள்ளைக்காரன், இவன் காசை ஏமாத்துறவன். ஏன்னா உண்மையாக அவர் அப்படி தானே வாழ்ந்தார். இப்படியே அவர் கேள்விப்பட்டு இருந்தவர். மக்கள் யாருமே அவரை ஏற்றுக்கல. மக்களே ஏற்றுக்காத என்ன எப்படிங்க ஒரு நல்ல கடவுள் ஏற்றுக்குவார் அப்படின்னு சகையை நினச்சிட்டு இருந்தார். ஆனால் சகைவை இயேசு பார்த்து இறங்கி வா அப்படின்னார். முதல் ஆச்சரியம் இயேசு சகைவை பார்த்தது. 2வது ஆச்சரியம் நான் உன் வீட்டில் தங்கணுன்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோட வீட்டில் யார் தங்குறது? ஆனால் இயேசு அதை சொன்னார், நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்ட்டார். இன்னைக்கு ஒருவேளை இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் வாலிப பையனாக இருக்கலாம், வாலிப பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஒரு சில பெரியவங்களாக கூட நீங்கள் இருக்கலாம். நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேங்க, என்னோட பாவத்தை சொல்ல போனால் எனக்கே அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ நான் பாவம் செஞ்சிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன்ட்ட சொன்னாலே அந்த மனுஷன் என்னை ஏற்றுக்க மாட்டான், ஆனால் இந்த இயேசு என்னை ஏற்றுக்குவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு உன்னை ஏற்றுக்குவார். ஆமென். இயேசுவால் மன்னிக்க முடியாது அப்படின்னு கிடையாது, இயேசு உன்னை மன்னிப்பார். இயேசு எப்படி இந்த சகைவு இயேசுவை பார்க்கணுன்னு போனப்ப இயேசு அவனை பார்த்து அவன் வீட்டில் தங்கணும்னு அவரை ஏற்றுக்கிட்டாரோ, சகை வீட்டுக்கு போய் தங்கினாரோ, அதே போல் இந்த இயேசுப்பாவை பார்க்கணும், இயேசுவோட அன்பை கேட்கணும், இயேசு எப்படிப்பட்டவன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த ஜபத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த லிங்க்குள்ளே வந்திருக்கிறீங்க. இயேசு இன்றைக்கு உனக்குள்ளே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்கிட்ட நிரந்தரமாக உனக்குள்ளே வந்து உன்னிடத்துல தங்கிடணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தினா உள்ளே வந்துடுறார். அவர் ரொம்ப ஜென்டில்மேன், ஆனால் அவர் தட்டிகிட்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த இயேசு உன்னை ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறார். இந்த சகையு எப்படி அவரோட வீட்டில் இடம் கொடுத்தாரோ அதே மாதிரி உங்கள் உள்ளத்தில் இயேசுக்கு இடம் கொடுங்க. ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாங்க. முதலாவது பாயிண்ட் பேசினேன், ஆச்சரியமான சகையு. சகையு ஆச்சரியமாயிட்டார். ஏ பாவியான என்ன இயேசு பார்த்துட்டாரா, ஏ மோசமாக வாழ்ந்த என் வீட்டில் இயேசு தங்குறேன்னு சொல்லிட்டாரு. குடுகுடுன்னு மரத்துலேருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து ஏசப்பா கூட அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். சகையு ஏசப்பா அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கிறார். கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறப்ப நல்லா கவனிங்க, சகை கூட ஏசப்பா வந்துட்டார், சகையோட தங்கணும்னு ஏசப்பா வந்துட்டார். இப்போ சகையு ஏசப்பா ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா எதுவுமே பேசலை. சகையு நின்று, வசனம் சொல்லுது, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுத்துறேன். ஏசப்பா ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. எதுவுமே அவர்கிட்ட சகையிட்ட எதுவுமே பேசலை. சகையிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நான் உன்கிட்ட வரணும், உன் வீட்டில் தங்கணும், இறங்கி வா அப்படின்னாரு. சகை வந்தார். சகை சொல்லிட்டாரு, ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கிட்ட கொடுத்துட்றேன், நான் என்னென்னலாம் சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கேனோ அதில் பாதியை ஏழைக்கு கொடுத்துட்றேன், ஏழைங்களுக்கு எழுதி வச்சிட்றேன். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, அநியாயமாக நான் ஏதாச்சும் வாங்கியிருந்தேன்னா
4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன். அப்படின்னா ஒருத்தன் நான் 100 ரூபாய் ஏமாத்திருந்தேன்னா 400 ரூபா கொடுத்துட்றேன், 1000 ரூபாய் ஏமாத்திருந்தேன்னா 4000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்றார். ஏசப்பா ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. ஆனால் சகைக்குள்ளேயே ஆசீர்வாதமான மாற்றம் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் மாறிட்டார். முன்னாடி சொன்னேன், பாவமான வாழ்க்கை வாழ்ந்த சகையு, எல்லாரோட சாபத்திற்கும் ஆளான சகையு. எல்லாரும் சபிச்சாங்க சகையை பார்த்து, நீ வீணா போனவன்டா, நீ உருப்பிட மாட்டடா, ஏழைங்களை ஏமாத்துறியே, நீ நல்லா இருக்க மாட்டேன்னுலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த சகைக்கு ஒரு புத்தி வருது. சகைக்குள்ளே இயேசு வந்துட்டதுனால இந்த மாற்றம் வருது. நான் ஏழைங்களுக்கு ஏமாற்றி வச்சிருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், சொத்துல பாதியை கொடுத்துட்றேன், யாரையாச்சும் ஏமாத்திருந்தேன்னா 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என்னோட பாவத்திலேருந்து எனக்கு விடுதலே இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கலாம். இதில் நான் திரும்ப திரும்ப இந்த தப்பு செய்கிறேங்க, தெரிஞ்சிருந்து இந்த தப்பை நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஏசப்பா உனக்குள்ளே கொண்டு வா, ஏசப்பா உங்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு. அவர் உன்னை வழி நடத்துவார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். எப்படி இந்த சகை பக்கத்தில் ஏசப்பா வந்தோனையும், இந்த சகைக்குள்ளே ஏசப்பா வந்தோனையும், இந்த சகை வீட்டுக்குள்ளே ஏசப்பா வரணும்னு முடிவு பண்ணோனையும், சகையை அனுமதித்த உடனேயும் சகைக்குள்ளே ஆசீர்வாதமான மாற்றம் வந்துச்சு. எல்லாரும் சகையை மெச்சிக்கொள்கிற மாதிரி வாழ்க்கைக்கான மாற்றம் வந்துச்சு. காரணம் இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவை இன்னைக்கு உனக்குள்ளே கொண்டு வா, இயேசுவை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அனுமதி. 3வது பாயிண்ட், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆச்சரியம் அடைந்த சகை, பாவியான என் வீட்டுக்கு இயேசு வராரா, என்ன பார்த்துட்டாரே, ஏய் என்னதான் கூப்பிடுறாரு, ஏய் என் வீட்டுக்கு தான் வரேன்றாரு, ஆச்சரியமாயிட்டார் சகையு. 2வது, சொத்துல பாதியை கொடுத்துட்றாங்க ஏழைங்களுக்கு, ஏன்னா நான் ஏமாத்து வாழ்ந்துட்டேன், பாவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சொத்துல பாதியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. 4 தனியா திருப்பி கொடுத்துட்றேன், ஒருத்தண்ட 1 ரூபா ஏமாத்திருந்தேன்னா 4 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. 3வது, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகை. ரட்சிப்புனா என்னங்க? இயேசுவை தெய்வம் என்று அறிக்கையிட்டு, இயேசுதான் எனக்கு கடவுள், இயேசுதான் இந்த உலகத்தை உண்டாக்குனார், அவர் தான் ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையுமே ஒரு மனுஷனுக்கு தருகிறவர் அப்படின்றத சகையை அறிந்துக்கிட்டார். சகை இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டார். ரட்சிப்பின் பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகைவா அவர் மாறிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சகையு இயேசுவோட இருப்பார். இன்னைக்கு இந்த 75 மினிட்ஸ் அட்டன் பண்ணுற உனக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழலாம், நல்ல 100 வயசு வரைக்கும் கூட வாழலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். இயேசுவோட வருகை தாமதிச்சுன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வாழலாம். ஆனால் இந்த இயேசுவோட வாழணும், இயேசுவை பெற்றுக்கொண்டவனாய் வாழணும், இயேசுவோட இயேசுவை வாழ்க்கையில் அனுமதித்தவனாய் வாழணும். சகை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ரட்சிக்கப்படுறதுன்னா என்னது? இயேசு தான் உண்மையான கடவுள்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இயேசு இல்லாமல் எனக்கு வேறு வழி இல்லை. இயேசு என்னை நேசிக்கிறார்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இயேசு எனக்காக தான் ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழும்பினார்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இயேசுவோட வாழணும். இதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான வழி. ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, பரலோகம் போகிற வரைக்கும் தொடரக்கூடிய ப்ராசஸ் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை சகை பெற்றுக்கொண்டார். இந்த இரவு வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உலகத்தை இயேசு உனக்காக உண்டாக்கினார். நீ நல்லா இருக்கிறன்னு இயேசு நினைக்கிறார், உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு இயேசு நினைக்கிறார். இந்த இயேசு உன் வாழ்க்கையில் அனுமதி. அந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணுறதுக்காக தான் இந்த 75 மினிட்ஸ், இந்த ஆராதனை, இந்த பாட்டு, இத்தனை நைட்டில் இவ்வளோ லைட்டு இதெல்லாம் போட்டு எதற்காக நாங்கள் இவ்வளோ பிரயாசப்படுறோம் அப்படின்னா, சீக்கிரத்தில் ஏசப்பா வரப்போகிறார். ஏசப்பா யாருக்குள்ளெல்லாம் ஏசப்பா இருக்கிறாரோ, யாரெல்லாம் ஏசப்பாவை தங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஏசப்பா கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த இரவு நீ இயேசுவை ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறியா? இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு மட்டுமே உண்மையானவர். இந்த ஆராதனையை முடிச்சுட்டு நான் சொல்லுகிறேன், உன் ஃப்ரெண்ட்ஸு, ஒருவேளை உன் ஃப்ரெண்டுங்க யாராவது இயேசுவை தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறாங்க, வாழ்க்கைக்கான கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, இந்த லிங்கை அவங்களுக்கு ஜெபத்தோடு அனுப்புங்க. இயேசு அவங்கள ரட்சிப்பார். உலகத்தில் எவ்வளவு பெருசாக சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இயேசு இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு இருந்தாலும் அதில் அர்த்தமே கிடையாது. ஆனால் இயேசுவோட வாழ்ந்து, இயேசுவோட எல்லா காரியங்களும் செஞ்சு, இயேசுவோட வேலை செஞ்சு, இயேசுவோட படித்து
உன் வாழ்க்கையில இயேசு ஒரு அங்கத்தினரா மாறி, உன் வாழ்க்கையில இயேசு ஒரு பிரிக்க முடியாத ஒரு ஃபெலோஷிப்பா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இயேசு மாறிட்டார் அப்படின்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். பூமியிலே நீ சந்தோஷமா இருக்கலாம், பரலோகத்திலும் இயேசுவோட சந்தோஷமா வாழலாம். இயேசுவோட வருகையில் அவரோட எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கேயே நீ அவரோட வாழலாம். எத்தனை பேருக்கு இந்த சகேயு தன்னோட வாழ்க்கையில இயேசுக்கு, தன்னோட வீட்டில் சகேயு இயேசுக்கு இடம் கொடுத்தார். உன்னோட வாழ்க்கையில எத்தனை பேர் இயேசுக்கு இடம் கொடுக்க போற? இந்த வேலையில் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் பாவம்லாம் ரொம்ப மோசமானது டானி, மறுபடியும் நான் பாவம் செஞ்சுட்டே இருந்தேன் இருக்கிறேன், என்னை இயேசு ஏத்துக்குவாரா? நிச்சயம் இயேசு உன்னை ஏத்துக்குவார். உன் வாழ்க்கையை இயேசு மாத்துவார். அவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா வாழ்க்கையே புதுசாயிரும், வாழ்க்கையே ஆசீர்வாதமா மாறிடும். எப்ப இயேசு வந்தாலும் இயேசுவோட பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடலாம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். எல்லாரும் நான் சொல்ற ஜெபத்தை என்னோட இணைந்து சொல்லுங்க. ஏசப்பா உனக்குள்ள இருக்கிறார். இந்த ஜெபத்தை நீ சொல்லும் போதே ஏசப்பா உனக்குள்ள வந்துடுவார். இந்த ஜெபத்தை நீ பண்றதுக்கே அவர் தான் உனக்கு உதவி செய்றார். உண்மையா உணர்ந்து 100% உணர்வோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட இந்த ஜெபத்தை எல்லாரும் என்னோட இணைந்து சொல்லலாம். இயேசுவே, இயேசுவே, நான் உம்மிடத்திலே வருகிறேன், நான் உம்மிடத்திலே வருகிறேன், எனக்குள்ளாய் நீர் வாரும், எனக்குள்ளாய் நீர் வாரும். இயேசுவே, இயேசுவே, என்னுடைய இருதயத்திலே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீரே, நீரே என்னை நேசிக்கிறீர், என்னை நேசிக்கிறீர். எனக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர், உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர். மீண்டும் உயிரோடு எழும்பினீர், உயிரோடு எழும்பினீர். இதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன். நான் நன்றாய் இருக்க வேண்டும் என்று, நான் நன்றாய் இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று, நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று, என்னை குறித்து சிந்திக்கிறவர், என்னை குறித்து சிந்திக்கிறவர், என்னை பற்றி அக்கறை கொண்டவர், என்னை பற்றி அக்கறை கொண்டவர் நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவர் மட்டுமே. இயேசுவே, இயேசுவே, எனக்குள்ளாய் வாரும், எனக்குள்ளாய் வாரும், எனக்குள்ளாய் வாரும், எனக்குள்ளாய் வாரும். உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும். சகேயுனுடைய வாழ்க்கை, சகேயுனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது, ஆசீர்வாதமாய் மாறினது, ஆச்சரியம் அடைந்தது, ஆச்சரியம் அடைந்தது, இரட்சிப்பை பெற்றுக்கொண்டது, இரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். உம்முடைய வருகையிலே, உம்முடைய வருகையிலே நான் உம்மை சந்திக்க வேண்டும், நான் உம்மை சந்திக்க வேண்டும். இரட்சிப்பின் பாதையிலே, இரட்சிப்பின் பாதையிலே உம்மை பின்பற்றி, உம்மை பின்பற்றி, உம்மை சார்ந்து கொண்டு, உம்மை சார்ந்து கொண்டு, உற்சாகமாய் ஓட, உற்சாகமாய் ஓட எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். என்னை ஆசீர்வதியும், என்னை என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொருவருக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் கர்த்தாவே. இந்த இரவு வேளையிலே வானங்கள் திறந்திருக்கிறது. ஹalleluya. ஓ, நீர் இவர்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீர். ஆமென். பிள்ளைகள் இருதயத்திலே நீர் தங்கி, ஆமென், நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகாதவர், நீர் எங்களை கைவிடாதவர். இன்னும் இவர்கள் கேட்டு அறிந்த இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசுவே உம்முடைய அன்பை, உம்முடைய மகத்துவத்தை இவர்கள் அநேகருக்கு அறிவிக்க, உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட, ஆமென், அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இவர்கள் படிப்பை ஆசீர்வதியும், கையிட்டு செய்கின்ற வேலையை ஆசீர்வதியும். ஹalleluya. 1000 மடங்கு பலுகி பெருக இவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இவர்கள் சரீர சுகம் பெருகட்டும், சரீரத்திலே சுகம் பெருகட்டும், குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், ஆமென், ஆமென், பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பரிசுத்தம் பெருகட்டும், குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும். ஆமென். எதிர்கால வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை, இயேசு எனக்கு நல்லது செய்வார், நல்லது மட்டுமே அவர் எனக்கு செய்வார் என்கின்ற நம்பிக்கை பெருகட்டும் கர்த்தாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நாளை தினத்தில் நடைபெறுகின்ற ஆராதனைகளை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துட்டார். அவரோட நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கலாம். பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். எதுவும் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இயேசுவின் கைகளில் இருக்கிறீங்க. அடுத்த 75 மினிட்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Good night.